சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நாடு முழுவதும் பேசு பொருளாகி உள்ளது. ஆனால் இது ஒன்றும் புதிதல்ல, நீண்ட காலமாகவே நடத்தப்பட்டு வருவதுதான் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறாங்க. பீகார்ல லட்சக்கணக்கானவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு அரசியல்ல பெரும் புயலை கிளப்பியது. அரசியல் கட்சிகளை கலந்து ஆலோசிக்காமல் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படுவதாக விமர்சனங்கள் எழும்பியிருக்கு. ஆனால் இது எதையுமே கருத்தில் கொள்ளாத தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அழைக்கப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர் முழுமையாக நீக்கப்படும். 2 தொகுதிகளில் பெயர் இருந்தால் அதில் ஒரு தொகுதியில் உள்ள பெயர் நீக்கப்படும். ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அந்த சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில் தான் அவரது பெயர் இருக்கணும். மாறாக சொந்த ஊரில் இருந்தால் அந்த பெயர் நீக்கப்படும். எனவே சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை ஊரிலிருந்து நீக்கி வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை உருவாகும். வேறு தொகுதி அல்லது வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநில தொழிலாளர்களுக்கு தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் உள்ளனர். ஒருவேளை அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருந்தால் நீக்கப்படுவார்கள்.